ਤੇ 50 160 ਉਹਨੂੰ ਇਹ ਖੱਡਿਆਂ ਤੇ ਲਾਇਆ, ਉਹ ਖੱਡਿਆਂ ਇਕੱਲੇ ਲੱਗਾ ਅੱਜ। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இது நம்ம ஸ்பெயினில் வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம வேலை பாருங்கள். இது வந்து மொத்தம் சோலார் ப்ராஜெக்ட்டு. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இது கூட ஒன்று தான், இன்னொரு இடத்துல இன்னொரு இருக்குது. அது இன்னும் பெரிய சொல்கிறாங்க, பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு நான் இன்னும் போகல. ஸோ நான் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அங்கே போகணும். ஸோ இவர் வந்து சீனியர் பர்சன் இங்கே. ஸோ இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக வேலை பண்ணுறாங்க இங்கே. ஸோ இது வந்து போல்ஸ் வந்து இன்கேஸ் ஏதோ ஒன்று மெஜர்மெண்ட்டு ப்ராப்ளம் இருந்தேன்னா இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அவங்க டீமில் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற அவரு கூட. இப்போ வந்து வின்டர் சீசனு, அதனால தான் மழை பேய்ச்சிது. ஸோ ஏதோ ஒரு வால் சப்போர்ட் மாதிரி மிஷின் சப்போர்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி மழை பேய்ச்சும்போது ஸோ வேலை செய்ய மாட்டேன் யாருமே. ஸோ ஏதோ ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் பாருங்கள், யாருமே வேலை பார்க்கல. மொத்தம் சைட்டு மொத்தம் காலியாகி போயிடுச்சு. மழை வந்து கொஞ்சம் அதிகமாகி போயிடுச்சு. அதனால தான் இது ஒரு கண்டெய்னரு. ஸோ நம்ம சாப்பாடு வந்து இந்த இடத்துல தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸோ மழை அதிகமாகிடுச்சுன்னா ரெயினும், அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இடத்துல வரணுமோ. ஸோ இந்த கண்டெய்னரில் நல்லாயிருக்கும். எதுக்குன்னா ஹீட்டர் கூட உண்டு இதில் வந்து. ஸோ மொத்தமுக்கு வந்து மழை ஸ்டாப் ஆகி போயிடுச்சு. அதனால தான் மறுபடி வேலைக்கு போகிறேன். மொத்தம் வந்து 150 பேர். ஸோ இதில் வந்து ஆள் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு ஆள் சில பேர் வந்து இந்த வேலை பிடிக்கல, அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா இந்த வேலை கூட விட்டுட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட் வந்து ஒரு 120 130 பேர் வேலை செய்கிறாங்க இந்த கம்பெனியில் வந்து. பாருங்க, அவர் பாவமும். ஸோ மொத்தமும் நேலம் வந்து லேண்டு மொத்தம் தண்ணி ஆகி போயிடுச்சுல. ஸோ வந்து ஒரு பெவிக்கல் மாதிரி ஆகி போச்சு கீழே. ஸோ அவர் காலே வரல, ஒரு அடி உள்ளே போயிடுச்சு கால் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து லெவல் பார்க்கணும் வேலை வந்து. ஸோ இந்த மிஷின் பாருங்கள், ஒரு இந்த ஃபோல் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ அவர் வந்து இந்த பூர்த்தி செக் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வேலை இதுதான் வேலை, நம்ம பார்க்கணும் வேலை. ஸோ இது பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து 8-9 மேலே இருக்கணும். ஸோ மெஜர்மெண்ட்டு இது வந்து டிஜிட்டல் லெவலு. ஸோ 8-9 உள்ளே இருக்கக்கூடாது. 8910 8950 8920 அப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 88 வரக்கூடாது. 89 மேலே தான் இருக்கணும் ரெண்டு சைடு கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெஜர்மெண்ட் கூட பார்க்கணும். எதுக்குன்னா இந்த போலு இன்கேஸ் லெவல் இல்லைன்னா இந்த போல் எந்த பக்கம் போகணுமோ அப்படி ஒரு 4 சைடு கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 4 ட்ரிப்பில் தள்ளணும். ஸோ அந்த பக்கம் பாருங்க, இவர் வந்து இன்னொரு மிஷின் வேலை செய்கிறாங்க. இன்கேஸ் போல் வந்து மொத்தம் டேமேஜ் ஆகி போயிடுச்சுன்னா அந்த போல் மொத்தம் கழட்டி இன்னொரு போல் புதுசாக ஒரு போல் வந்து இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நான் டீம் வந்து என்னோடய டீம் வந்து லெவல் பண்ணுறது தான் என்னோடய டீம் வேலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மிஷின் வேலை செய்கிறாங்க அங்கே இந்த ஃபீல்டில். ஸோ இதுதான். ஸோ பாருங்கள், மிஷின் வந்து சைடு வந்து அதிகமாகி போச்சு, ஒரு சைடு வந்து கம்மியாகி போச்சு மெஜர்மெண்ட்டு, இன்னொரு சைடு வந்து அதிகமாகி போச்சு. ஸோ அதுக்காக இந்த ஃபோர்க் லிஃப்ட் மிஷினில் வந்து அந்த போல் வந்து தள்ளிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோன் வந்து இது பண்ணணும். ஸோ அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து மெஜர்மெண்ட் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? ஸோ வீட்டில் உட்காரிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சம்பளம் வராது. ஆனால் இவர் கூட தெரியுமோ. ஸோ இந்த தண்ணியில் வந்து வேலை நல்லா ஓடாது அப்படி. ஆனால் கொஞ்சமும் ப்ரெஷர் வந்துடும்ல, அவர் கூட வேலை நடக்கணும் ஏதோ கொஞ்சமும். ஸோ அதனால தான் இந்த தண்ணியில் கூட வேலை கொடுத்துட்டாரு. ஸோ நார்மலாக ஆனால் கொஞ்சம் ஈஸிங்க. இந்த தண்ணியில் வந்து எவ்வளோ அடிச்சிட்டா கூட எதனா ஸ்டோனு உள்ளே அடிச்சிட்டா கூட லெவல் கரெக்டாக வராது. எதுக்குன்னா இந்த லேண்டு வந்து ஸ்மூத்தாக இருக்கும்ல தண்ணி இருந்தான்னா. ஸோ ஹார்டாக இருந்தான்னா ஒரு 2-3 ஸ்டோனு போட்டால் கூட ஈஸியாக வந்துடும். ஸோ லெவல் வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமும். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு நிறையா கொஞ்சம் ஸ்ட்ரகுளு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுள் தான் இந்த வேலை வந்து ப்ராப்ளமு. ஸோ அவருக்கு கூட இந்த மாதிரி நார்மலான ஒரு 10 போல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த வின்டரில் இந்த ரெயின் சீசனில் வந்து 1-2 மட்டும்தான்
ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுங்க. எதுக்குன்னா இது வேலை பாருங்கள், இது கூட சேம் அதே மாதிரி தான். இந்த போல் வந்து உள்ளே வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இன்கேஸ் 14 சென்டிமீட்டர் உள்ள 14 உள்ள வெளியில் இருந்தேன்னா இந்த மாதிரி ஹம்மர்తో அடிச்சுட்டு அது லெவல் பண்ணணும். ஸோ இவர் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாகி போயிடுச்சோ. கால் வந்து உள்ளக்கு போயிடுச்சு, ஒரு 1.5 அடி போயிடுச்சு உள்ளக்கு. அவர் கால் எடுக்கிறதுக்கும் ஷூ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட வரலைங்க, ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு பாவம் அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, முன்னாடி பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவர் கால் எடுத்துகிட்டு உள்ள இன்னொரு இடத்துல போகிறதுக்கே அவருக்கு முடியாது. ஸோ அந்த பக்கம் போகலாம்னு பார்த்தா அந்த பக்கம் போக முடியல. அதனால இன்னொரு ஆள் வந்து இந்த பக்கம் வர சொல்கிறாரு. ஸோ இன்கேஸ் இந்த பக்கம் வந்துட்டேன்னா வெளியில் வர முடியும். ஸோ பாருங்கள் அவர் முடியாத நினச்சிட்டு ஸோ அவருக்கு இன்னும் பத்தலை சப்போர்ட்டோ, அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ பாருங்கள் இவர் கூட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் கால் எடுக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஷூ கழட்டிட்டு கையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ எவ்வளோ நேரமும் ட்ரை பண்ண கூட வரல. ஸோ அப்படி என்ன பண்ணிட்டாருன்னா 2 கையில் கூட ஷூ பிடிச்சிட்டு எடுக்கிறது ட்ரை பண்ணிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனிஹவ் 2 கையில் ட்ரை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமும் ஷூ வந்துச்சுங்க. நான் சொன்னேன்னா நான் இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சுன்னு. இந்த போலுக்கு மட்டும் 2 hours டைம் எடுத்தாச்சு. பண்ணுறதுக்கு வந்து 2 hours டைம் ஆகி போயிடுச்சுங்க. ஸோ சிமெண்ட்டு வந்துச்சுங்க, காங்க்ரீட்டு. ஸோ காங்க்ரீட்டு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வேலை வந்து எல்லோரும் நிப்பாட்டி இந்த காங்க்ரீட் லாரி வந்துச்சுன்னா மிஷின்ஸ் ஃபோர்க்லிஃப்ட் எல்லோரும் வேலை நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து பக்கெட்டை மாட்டி போவார். ஸோ பாருங்கள் உள்ளே வந்து இன்கேஸ் இந்த ரெயின் சீசனில் வந்து தண்ணி இருந்ததுன்னா இந்த தண்ணி மொத்தமும் வெளியில் எடுக்கணுமோ அவர். ஸோ இவர் ஒரு டீம் நினச்சிக்கோங்க. இந்த டீம் எல்லாம் இந்த வேலை பண்ணுவார். இது நமக்கு டீம் கிடையாது இது. ஸோ பாருங்கள் ஒரு சின்ன மிஷின் இது கூட, இது என்ன பேர் சொல்லுவாரோ எனக்கு தெரியாது. இந்த தண்ணியில் வந்து உள்ளே மாட்டி போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரக் ஆகி போச்சு இந்த தண்ணியில் வந்து. ஸோ நார்மலானா நிறைய ஸ்பீடு போகுது, ஸோ ரைன்னு போகும். ஆனால் இந்த தண்ணியில் வந்து வெளியில் வர முடியல. அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு மிஷின் பாருங்கள் ஃபோர்க்லிஃப்ட் ஹெல்ப் எடுக்கிறாங்க அவர். ஸோ இந்த ஃபோர்க்லிஃப்ட் கொஞ்சம் எதுக்குன்னா அந்த மிஷினுக்கு வந்து பூம் சப்போர்ட்டு எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ இன்கேஸ் ஒரு டயர் ஸ்டக் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து அப்படியே சுற்றுறது மேலக்கு. ஸோ அதனால தான் இன்னொரு ஃபோர்க்லிஃப்ட் சாயமாக வந்து அவர் புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது நிறைய தடவை நான் பார்த்துட்டேன் இந்த மாதிரி. எதுக்குன்னா இது சின்ன மிஷினும் இந்த மிஷினுக்கு வந்து பூம் சப்போர்ட் எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டமும். ஏதோ ஒரு தண்ணி இடத்துல இதே மாட்டி போயிடுச்சு என்னன்னா. ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும் இந்த மிஷினும். ஸோ பாருங்கள் மிஷினில் அந்த பக்கம் வந்து சிமெண்ட்டு இது பண்ணுறாங்க, ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாரு காங்க்ரீட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது ஒரு அளவுக்கு தான், ஒரு 2 டைப்ஸ் இருக்கும் இதில். ஸோ அது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னு. ஸோ இதுதான் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தேன்னா இது வந்து உள்ளக்கு மட்டும்தான். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இந்த சின்ன மிஷினில் வந்து காங்க்ரீட் எடுத்து வந்துச்சுன்னா அதில் ஆள் வந்து மெதுவாக கொஞ்சமும் அந்த ஹோல் வந்து ஃபில்அப் பண்ணணும். இன்கேஸ் போல் வந்து உள்ளே டேமேஜ் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு தான் இந்த சிமெண்ட்டு. இன்கேஸ் அந்த மாதிரி மேலே கூட டேமேஜ் ஆகி போச்சுன்னா அது கவர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சிமெண்ட்டு க்ளோஸ் பண்ணுவார் காங்க்ரீட்டு. அதுக்கப்புறம் வந்து மொத்தம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சிமெண்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஆள் வந்து இது தனியாக வருவார். ஒரு டீம்லோனே இது ஒரு வேலை இவருக்கு. கீழே வந்து லெவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த போலுக்கு வந்து நம்ம துணி வந்து தண்ணி துணித்தை வந்து க்ளீன் பண்ணணும். எதுக்குன்னா அந்த சிமெண்ட் வந்து இந்த போலுக்கு மாட்டிச்சுன்னா போல் வந்து ஃபினிஷிங் இருக்காது. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கானே லைக் மேலே சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.